ஹிந்து தமிழ் திசை நேயர்களுக்கு உங்கள் அன்பு பாரதி திருமகன். இன்றைக்கு ரொம்ப முன்னால் வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதர், அற்புதமான கலைஞர், நல்ல மனசுள்ளவர், சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவர், நம்மளை சிரிக்க வச்சவர், சிந்திக்கவும் வச்சவர். அப்படி ஒரு அற்புதமான மனிதரை பற்றி தான் இப்போது உங்களிட என் தந்தையாரோடு சேர்ந்த நினைவாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். கலைவாணர் என்எஸ்கே அவர்கள் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர், மிகச்சிறந்த மனதுள்ளவர், பல பெரிய தலைமுறைகளை உருவாக்கியவர், பல பெரிய கலைஞர்களையும் உருவாக்கியவர். அப்படி ஒரு பாசறையில்தான் எங்கள் அப்பா பல ஆண்டு காலம் தங்கியிருந்து வில்லிசை கலையையும் அவர் மூலமாக செய்ய வைத்து, அவருக்கும் எழுதி கொடுத்து, திரைப்பட வசனம், திரைப்பட பாடல் அப்படின்னு நிறைய விஷயத்தை அப்பா எழுதி கொடுத்து, அப்பாவனுடைய கலை வளர்ந்த பல ஆண்டுகள் கலைவாணர் பாசறையில் தான். அப்பா எங்களுக்கு சொல்லும்போது அவர்கிட்டருந்து நீங்கள் படிச்சுக்க வேண்டியது அப்படின்னு அப்பா சொல்கிற ஒரு ரொம்ப நல்ல விஷயம் என்னென்னா, 24 hours கலையை பற்றிய சிந்தனை தான். எப்போ பார் 24 மணி நேரமும் ஒரு கலைஞன் கலையவே எப்படிங்க சிந்திக்க முடியும்? கொஞ்சமாவது ஓய்வு இருக்கணும்ல. அந்த ஓய்வுன்ற வார்த்தையிலையும் தூங்கும் போதும் அவர் மூளை கலையை பற்றியே சிந்திக்கும். இது அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை. நாங்கள் இப்போ அதை நிச்சயமாக 100% கடைபிடிக்கிறோம். இல்லைனா ஒரு கலைத்துறையில் நிலைத்த இடமோ நீடித்த இடமோ உங்கள் ஆசீர்வாதத்தால் பெறுவது என்பது சற்று கடினமான விஷயம். எல்லாத்தையும் நினச்சதெல்லாம் நம்ம செஞ்சிட முடியாது. ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குங்கிறதுனாலையும் நம்ம பண்ணிட முடியாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்பாங்க இல்லையா? அது கேட்குறதானே இந்த உலகம். இதையெல்லாம் அப்பா கலைவாணர் பாசறையிலிருந்து கற்றுக்கொண்ட விஷயங்களாக நிறைய எங்களுக்கு சொல்லி தந்திருக்காங்க. அது எங்களுக்கு பெரிய அனுபவம்னே வச்சுக்கோங்களேன். இப்பேற்பட்ட கலைவாணரோட அப்பா எப்படி இணைந்தார்கள்? இது ஒரு அழகான நினைவு, நல்ல பாடம், நல்ல பெரிய அனுபவம். இது அப்பா ஒரு 16-17 வயசு இருக்கும். 1947 சுதந்திரம் கிடைத்த வருஷம். அப்போ அப்பா படித்த ஸ்கூலுக்கு கலைவாணர் தலைமையாக வரார். பொதுவாக ஆண்டு விழாக்கெல்லாம் தலைமை கூப்பிடுவோம் இல்லையா? அப்போ தலைமையாக வருகிறார். அப்பாவுக்கு இவர் கலைவாணர்னு தெரியும். ஏன்னா அப்பா நிறைய சிந்தனை இருப்பதனால லைப்ரரிக்கு நிறைய போவாங்க. அப்பா எப்போவுமே ஒரு நல்ல பழக்கம்னா லைப்ரரி நிறைய போவாங்க. அன்றாட செய்திகள் கரெக்டாக படிப்பாங்க. ரெண்டாவது, திரைப்படத்தில் நிறைய ஞானம் பெற்றுக்கணும்னு விரும்புறதுனால எல்லாத்தையும் ரொம்ப அழகாக ஃபாலோ பண்ணி, கலைவாணர் யார் என்பதை அவருடைய முகத்தை பார்க்கும்போது கருணையானவர் என்பதை முதல்ல கணக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்ற அற்புதமான கலைஞர் தான் எங்கள் அப்பா கவிஞர் சுப்புவாரம் அவர்கள். அது ஒரு கணக்கு வேணும்ல. இவர் நமக்கு உதவுவார், இவர் நமக்கு கலங்கரை விளக்காவார் அப்படின்ற ஒரு கணக்கு ஒரு மனுஷனோட முகத்தை பார்த்தோன்னே எப்படிங்க வருது? அது வரும். அது வந்தால் தான் அது வாழ்க்கைன்னு அர்த்தம். அப்போ அப்பா சிறு குழந்தையாக இருக்காங்க. உடனே யாரையாவது பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கலைவாணர் பெரிய ஸ்டார், அன்றைக்கி வந்தாலே சிரிப்பாங்க, அப்படி ஒரு ஸ்டாரு. அவர் தலைமை ஆசிரியர் சொன்னோடனே, ஆறுமுகம், அப்பா பேர் ஆறுமுகம், அப்போ சுப்பு ஆறுமுகம் கிடையாது, ஆறுமுகம். அப்புறம்தான் சுப்பம்மாள் சுப்பையாவிலிருந்து சுப்பு ஆறுமுகம் என்று திரை உலகத்துக்காக அப்பா அப்படியே அப்பா அம்மாவை தாங்கி பேரை வச்சுட்டு மாற்றிக்கிட்டாங்க. அப்போ எல்லாம் ஆறுமுகம் நீ வா, எங்கள் ஊரில் ஏலம் தான் கூப்பிடுவோம், எல்லாம் ஆறுமுகம் நீ வா ஒரு பாட்டு பாடு அப்படின்னோடனே அப்பா பாடின பாட்டு விழிப்பான பாட்டு, விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தின பாட்டு, அப்பாவுக்கு வழியை காமிச்ச பாட்டு, அப்பா மொழிக்கு பாராட்டு கொடுத்த பாட்டு, எல்லாத்துக்கும் மேலே கலைவானுடைய கருணை விழி அப்பா மேலே பட வச்ச பாட்டு. என்னென்னா, அப்பா ஒரு டாபிக் எடுத்திருந்தாங்க. நேற்று வரைக்கும் திருநெல்வேலி எப்படி இருந்தது? எது 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைக்கிது. 14ஆம் தேதி எப்படி இருந்தது? அதான் புது சிந்தனைன்னு சொன்னேன் இல்லைங்களா? 15ஆம் தேதி எப்படி இருக்குது? இதை அப்பா தன்னுடைய பாட்டில் கொண்டு வராங்க. நல்லா கேளுங்க, வில்லுப்பாட்டு. காந்தி பேரை சொன்னவுடன் கம்பெடுத்து வந்தவங்க, கண் முன்னால் அதே கம்பில் காந்தி கொடி கட்டினாங்க. காந்தி பேரை சொன்னவுடன் கம்பெடுத்து வந்தவங்க, கண் முன்னால் அதே கம்பில் காந்தி கொடி கட்டினாங்க. கடற்கரை ஓரத்திலே கோட்டையில் கொடி அப்படின்னு ஒரு பெரிய பாடல். அது சுதந்திரம் கிடச்ச அன்றைக்கி எப்படி இருக்குது, முன்னாடி எப்படி இருந்ததுன்னு. அப்போது இந்த பாட்டை அப்படி ஊன்றி கேட்டிருக்கிறார் கலைவாணர். கேட்குறதுலேயும் விஷயம் இருக்குது பாருங்கள். காந்தி பேரை சொன்னவுடன் கம்பெடுத்து வந்தவங்க, கண் முன்னால் அதே கம்பில் காந்தி கொடி கட்டினாங்க. இதை பார்த்துட்டாரு, ரசிச்சிட்டாரு. ஆறுமுகத்தை கூப்பிடுங்க அப்படின்னாரு.
தட்டி கொடுத்தாரு, அப்பாவை வாழ்த்தினார். அப்புறம் கலைவாணர் பேசும்போது சொல்கிறாராம், நீங்கள் எனக்கு ஒரு பரிசு கொடுக்கணும் தலைமை தாங்கினதுக்குன்னு சொன்னீங்க. நான் கேட்குற பரிசை நீங்கள் தர முடியுமா? அது உயிருள்ள பரிசு. ஒரு பாட்டு பாடினான ஒரு குட்டி பைய ஆறுமுகம்னு, அந்த ஆறுமுகத்தை எனக்கு பாட்டு எழுதுறதுக்கு பரிசாக கொடுப்பீங்களா அப்படின்னு கலைவாணர் கேட்ட வார்த்தை தான் இன்றைக்கு வில்லிசை இப்படி தழைச்சு மலர்ந்து இருக்குன்னா அந்த ஆசீர்வாதம் தான். அப்புறம் அப்பா கிட்ட விளக்கம் சொல்லி கேட்டப்போ அப்பா மேடையில் பேசுகிறாங்க. அந்த அந்த ஞானம் எவ்வளோ இருந்திருக்கு பாருங்கள். ஆறுமுகம், இந்த பாட்டை நீ எழுதுனதுக்கு காரணம் என்ன? ஐயா, இதில் ஒரு அற்புதமான விஷயத்தை நான் நினைக்கிறேன். என்னென்னா, நம்ம ஊர் திருநெல்வேலிக்கார பசங்க எப்படி இருந்தாங்கன்னா, ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் சுதந்திரம் கிடைக்காதுவே இப்படி சொன்னவங்களும் உண்டு. காந்தி பேரை சொன்னால் கம்பெடுத்துட்டு அடிக்க வந்தவங்களும் உண்டு. ஆனால் 15ஆம் தேதி சுதந்திரம் கிடைச்சாச்சுன்னு அனௌன்ஸ் பண்ண உடனே திருநெல்வேலிக்காரங்களுக்கு தான் அந்த குசும்பு இருக்கும். நானும் திருநெல்வேலி, அதனால தான் சந்தோஷத்தோடு சொல்கிறேன். என்னென்னா, காந்தி பேரை சொன்னவுடன் கம்பெடுத்து வந்தவங்க சுதந்திரம் கிடைச்சாச்சுன்னு சொன்ன உடனே ஆகஸ்ட் 15ஆம் தேதி அந்த தடியை கீழே போட்டுறாமல் அந்த தடியை இப்படி வச்சுக்கிட்டு மறுநாள் தேசிய கொடியை வாங்கி தடியோடு கொடியை அட்டாச் பண்ணிட்டாங்க. முதல் நாள் வரைக்கும் தடி, மறுநாள் அது கொடி. அப்படின்னு தான் ஐயா நான் இந்த பாடலை எழுதினேன் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக, ரொம்ப மகிழ்ச்சியாக உடனே சென்னைக்கு கூப்பிட்டார். அப்பா எப்படி தெரியுமா, அப்பா அம்மாவை மீறி எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படி ஒரு புள்ள. இன்றைக்கும் ஆச்சி தாத்தானா அப்பாவுக்கு எவ்வளோ பாசம் இருந்ததுங்கிறத பார்த்து நாங்கள் அப்பா அம்மா வேலை பாசம் வைப்போம். அந்த அளவுக்கு அப்பா ஒரு பாடம். கலைவாணரே, நான் சென்னைக்கு வரணும்னா எங்கள் அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லணுன்னே வந்துட்டாருங்க. எப்பேற்பட்ட விஷயம்! சூப்பர் ஸ்டார். அவர் நினச்சி நீ போய் கேட்டு வா அப்படின்லாம் சொல்லலை. வந்துட்டார். இரவு நேரம், தச்சநல்லூர் புதுக்குளம் கிராமம், எங்கள் அப்பா பிறந்த வீடு இன்னும் அங்கே இருக்குது. இரவு நேரம், லைட்டு கூட அதிகமாக இல்லை. கலைவாணர் புதுக்குளத்துக்குள்ளே வராருன்னு சொன்னோடனே அவ்வளோ கூட்டம். அம்மா ஆச்சி வீட்டு முன்னாடி அவ்வளோ கூட்டம் வந்துருச்சு. அப்பாவும் கூட வராங்க. இந்த ஒரு சந்தோஷமான அனுபவம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். உடனே கலைவாணர் என்ன செஞ்சாராம் தெரியுமா? இதை எங்கள் அப்பா எங்கள்கிட்ட சொல்லும்போது அவ்வளோ கண்ணீர் மல்க கேட்போம். இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, எல்லாருக்கும் என்ன பார்க்கணும் ஆசை தானே அப்படின்னு சொல்லி அரிக்கேன் லைட்டுன்னு ஒன்று இருக்கும் அந்த காலத்தில். அதை காமிச்சு நல்லா என் முகத்தை பார்த்துக்கோங்க அப்படின்னு அதை சிரிச்சுக்கிட்டே அந்த முகத்தை காமிச்சாராம். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம். அப்புறம் வீட்டுக்குள்ளே வருகிறார். ஏலே கிருஷ்ணா, இப்படி கூப்பிட்டது யார்? எங்கள் ஆச்சி. ஏலே கிருஷ்ணா, தாயே, நீங்கள் கூப்பிடும்போது எங்கள் அம்மா எசக்கி அம்மா கூப்பிட்டா மாதிரி இருக்குது அப்படின்னு உள்ளே வராரு. உள்ளே வந்த உடனே, உன் பிள்ளைய பாட்டு எழுத மதராஸுக்கு கூப்பிட்டு போகிறேன் ஆச்சி. ஏல கிருஷ்ணா, மதராஸுன்னு சொல்கிறியே, அது மதுரைக்கும் வடக்கையாக இருக்குது. உடனே அவர் சொன்ன வார்த்தை, ஆச்சி, நான் திருநெல்வேலிக்கும் தெற்க இருந்துலாம் போயிருக்கேன். இந்த வார்த்தை எங்கள் ஆட்சிக்கு நம்பிக்கை தந்தது. சரி, புள்ள ஒழுக்கமான புள்ள, பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு அப்பாவை பற்றி சொல்லிவிட்டு கையை பிடிச்சி கொடுக்குறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஆச்சி, எங்கள் ஊரில் இந்த பழக்கம் உண்டு. நல்லா பட்டை விபூதி திருநாத்து மரன்னு ஒன்று வச்சுருப்போம். அதில் திருநாத்தை எடுத்து என்எஸ்கே நெத்தி ஃபுல்லாக பூசி விட்டாங்க. அடாடாடா. அதை பூசி விட்ட உடனே எங்கள் அப்பாவும் எப்பவும் வழக்கமாக அப்பாவுக்கும் பூசி விட்டு அனுப்பிச்சாச்சு. ட்ரெயின் ஏறியாச்சு. ஏறும்போது அந்த விபூதியை அழிக்காமல் இருக்கிறார் கலைவாணர். அப்பா கேட்குறாங்க, அண்ணே, இப்போ நீங்கள் பகுத்தறிவாளர் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எங்கள் அம்மா விபூதியை பூசி விட்டாங்க, அழிக்காமல் வச்சுருக்கீங்களே, எப்படி? அப்போ அவர் சொன்ன வார்த்தை நமக்கு அனுபவம், பாடம். என்ன தெரியுமா சொல்கிறாரு? ஏல சுப்பு, கண் காணாத தெய்வத்துக்காக கண் கண்ட தெய்வம் உங்கள் அம்மா பூசினதை நான் அழிக்கலாமா? இருக்கட்டும்பா, தானாக அழியும். அது எப்போ அழியுதோ அழியட்டும் என்று சொன்ன அன்பு, என்று சொன்ன பாசம், என்று சொன்ன ஆன்மீகம், பக்தியான பகுத்தறிவான பக்தி, இதெல்லாம் தான் கலைவாணர். அவருக்காக அப்பா அப்படியே சென்னைக்கு வந்து வில்லிசையும் எழுதி பல பாடல்கள் எழுதி நிறைய சினிமா பாடல்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். உடுமலை நாராயண கவி, கேபி காமாட்சி, சுப்பு ஆறுமுகம்,
இந்த 3 உள்ளங்களும் சேர்ந்துதான் கலைவாணருடைய அற்புதமான கலைப்படைப்புகளுக்கு உள்ளே இருந்தாங்க. குறிப்பாக வில்லுப்பாட்டு அப்பா நிறைய எழுதியிருக்காங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், திடீர்னு பேசும்போது தான் ஞாபகம் வந்தது. உடுமலை நாராயண கவி அவர்கள் தாராபுரம், கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குதுன்னு நினைக்கிறேன், ரொம்ப வயசாகி போய் இருந்தார். அந்த ஊருக்கு நான் கச்சேரிக்கு போனோம். அந்த கச்சேரிக்கு போகும்போது அப்பா எங்கள் 2 பேரையும், நானும் எங்கள் அண்ணன் 2 பேரையும், அப்போ ரொம்ப சின்ன பிள்ளை, கூப்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிறதுக்காக கூப்பிட்டுட்டு போனாங்க. கூப்பிட்டுட்டு போகும்போது அவருக்கு ஒன்றுமே தெரில, கண்கள் அவ்வளோவா தெரில. இப்படி பார்க்குறாரு அப்பாவை. பார்த்துட்டு எல்லாம் சுப்பு எப்படி இருக்க அப்படின்னு. அந்த என்ன பாசம்! அதாவது ஒரு கவிஞன் மேலே இன்னொரு கவிஞனுக்கு என்ன பாசங்கிறத அப்புறம் நம்ம எங்கே பார்க்கணுன்னு தெரியல, எனக்கு எங்கே பார்க்க முடியும்னு தெரியல. அந்த காட்சியை நான் பார்த்ததுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதை அப்படி பார்த்துட்டு அப்போ என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணுங்க, என் பிள்ளைய ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு அப்பா சொன்னாங்க. அழகாக ஆசீர்வாதம் பண்ணார். அப்போ ஒரு வார்த்தை கேட்டார். இது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. நீங்கள் கேட்டதனால் சொல்கிறேன். இதை பொதுவாக மேடையில் சொல்லும்போது சற்று பயப்படுவேன், ஆனால் உங்கள் அன்புக்காக இதை சொல்லுகிறேன். ஒரு மாபெரும் கவிஞர் சொன்ன வார்த்தை. உங்கள்கிட்ட இப்போ ஒன்று கேட்க போகிறேன் அப்பாட்ட. என்ன கவிஞரையா கேளுங்க, ஒரு பல்லவி கொடுப்பேன், முடிப்பியா? உங்கள் ஆசீர்வாதம். அப்பா என்ன அழகாக சொல்கிறார், சினிமா பாட்டென்றிடும் போதினிலே, அடுத்த லைன் முடி, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே. நம்ம பாரதி எழுதனா, சினிமா பாட்டென்றிடும் போதினிலே. அப்பா அமைதியாக இருக்காங்க. நீ எழுதுறல்ல, நிறைய எழுதுறல்ல, கண்ணதாசனை எழுதுறாருல்ல, நிறைய பேர் எழுதுறீங்கல்ல, சொல்லுப்பா. அவருக்கு என்ன வேகம் இருந்திருக்கு பாருங்கள், உடுமலை நாராயண கவியாக இருக்குது. அப்பா அமைதியாக இருக்காங்க, பேசவே இல்லை. சினிமா நானே சொல்கிறேன் அப்படின்னு உடுமலை நாராயண கவியார் சொன்ன வார்த்தை. சினிமா பாட்டென்றிடும் போதினிலே கொள்ளி தேள் வந்து கொட்டுது காதினிலேனர். இந்த வார்த்தை உடுமலை நாராயண கவியார் அன்றைய நாளிலே சொல்லியதை கூட இருந்து பார்த்ததுனால நான் சொல்கிறேன். பல பாடல்கள் நல்ல விதமாக வருகிறது, சில பாடல்கள் இப்படியும் வருகிறது என்பதை சுப்பு ஆறுமுகம் கேட்டுக்கொண்டு தான் இருந்தார். அந்த கவிஞர் சொன்னதை நினைவாக உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். இப்படி கலைவாணரோடு அப்பா வாழ்க்கை, பல பல படங்கள், பல பல திரைப்படங்கள். இன்றைக்கும் அப்பாவுக்கு கலைவாணர்னா ஒரு தனிப்பிரியம், கலைவாணருக்கு அப்பானா ஒரு தனிப்பிரியம்.